வணக்கம். நம்முடைய ஒவ்வொரு செல்லுலையும் உள்ளுக்குள்ள உயிர் சக்தி ஏறும்போது தான் அடுத்த இயக்கமே நடக்கும். அந்த உயிர் சக்தியை ஏற்றக்கூடிய வேலையை செய்கிறது எது அப்படின்னு பார்த்தா காற்று தான். இந்த ஓட்டுங்கிற காற்று இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ள எந்த விதமான இயக்கத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், செடி கொடிகளை வளர்க்குறதோடு சேர்த்து தினந்தோறும் மூச்சு பயிற்சிங்கிறத பண்ணணும். பிற ஜீவராசிகள்லாம் மூச்சு பயிற்சி பண்ணுதா? மனுஷன் மட்டும் ஏன் பண்ணணும்? பிற ஜீவராசியாக இருக்கும்போது மனிதன் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு இந்த இடத்த வந்து அடையணும்னு போராடி இருக்கிறான். போராடி வந்ததுனால தான் இடம் கிடச்சிருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறமே நான் ஏன் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினச்சா அதுக்கு யார் என்ன சொல்கிறது? அப்போது எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தெலாம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆவீங்க, சக்தி வாய்ந்த மனிதராக மாற முடியும். அப்போ அந்த மூச்சு காற்று உள்ளே போக 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 தான் இங்கே நன்மைங்கிறது நடக்க தொடங்கும். இப்போ சுவாசிக்கிறது அப்படிங்கிறது நாம் ஏதோ மூச்சு விடுறதுக்காக இல்லை, இந்த ஜீவன் எதற்காக பிறந்ததோ அந்த பிறப்பை உணர்ந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்காக. மனுஷ பிறப்புக்கு அப்புறம் என்னப்பா நிலை இருக்குது, அதுதான் தெய்வ நிலை. முதல்ல தெய்வ நிலை, அதுக்கப்புறமா இறைநிலையை உணர்வது. இறைநிலையாக மாற முடியாது, இறைநிலையாக மாற முடியாது, தெய்வ நிலையாக மாறலாம். இறைவன் ஒருவன் தான். மனிதன் தெய்வமாகலாம். தெய்வம் மனுஸ்வரூபான்னு சொல்லுவாங்க. தெய்வம் வந்து மனுஷ உருவத்தில் வரும் அப்படிங்கிறது தான் தெய்வம் மனுஸ்வரூபான்னு சொல்கிறது. அப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு சிங்கம், புலி, கரடி, யானை இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கூட இறைவனை வணங்கிட்டு தான் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஜீவராசிகள் எல்லாம் அதற்கு முன்பு இறைவனை தேடி தேடி அலைந்த போது அந்த பதிவு உள்ளே இருக்கிறதுனால பிறப்பெடுத்த உடல் வேறு, அது கர்ம வினை. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஞானம் தெரிஞ்சதுனால தான் அந்த ரூபத்திலிருந்து கூட அவங்க வணங்கி ஞானம் அடைவாங்க. அதுக்கு நீங்கள் எத்தனையோ கதையை பார்க்கலாம், எத்தனையோ கோயிலில் வர எழுதி வச்சுருப்பாங்க. எருமை பெற்ற ஞானம், குரங்கு பெற்ற ஞானம், யானை பெற்ற ஞானம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஆனால் 6 அறிவு படிச்சிருந்தா நம்ம இத்தனை விஷயத்தையும் படித்ததுக்கப்புறம் கூட என்ன பண்ணுவோம்னா, இது ஏதோ சும்மா கதைப்பா அப்படின்ட்டு போயிடுவோம். சொன்னால் என்ன மாட்டோம், கேட்க மாட்டோம். அப்போ தினந்தோறும் நமக்குள்ளே இயங்கிடக்கூடிய ஒரு மூச்சு அப்படிங்கிறது இத்தனை விஷயத்தை செய்யுது. அப்போ அந்த மூச்சு என்ன பண்ணோம், விடாமல் நாம் இன்னும் எக்ஸ்ட்ரான்னு பிடிச்சி அதை உள்ளே வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நாம் அதோட மகத்துவத்தை உணர முடியும். அப்போ அந்த மூச்சை வந்து ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு நம்முடைய மனிதருக்கு வாழ கொடுத்துருக்குது. அந்த 21,600 மூச்சை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சிக்கனமாக செலவழிக்கணும்.